டார்கெட் கஸ்டமர்ஸ் யாரு அப்படிங்கிறதுல நீங்க ரொம்பவே தெளிவா இருக்கணும். உங்களுடைய கஸ்டமர்ஸை பத்தி உங்களுக்கு அக்கு வேறா ஆணி வேறா கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இதுக்காகவே நீங்க ஒரு பையர் பர்சோனா ஒண்ணு கிரியேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய கஸ்டமர்ஸ் யாரு, மேலா ஃபீமேலா இல்ல ரெண்டு பேருமேவா, எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க உங்களுடைய ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ வாங்குறாங்க, 20 வயசுக்காரங்களா 40 வயசுக்காரங்களா இல்ல 60 வயசுக்காரங்களா, அதே மாதிரி எந்த இன்கம் பிராக்கெட்ல இருக்கிறவங்க உங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீஸையோ வாங்குறாங்க, அப்பர் கிளாஸ் பீப்புளா மிடில் கிளாஸ் பீப்புளா இல்ல லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளா, இப்படி உங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை பக்காவா பிரேக் டவுன் பண்ணி உங்களுடைய பையர் பர்சோனாவை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் பொட்டன்ஷியலான கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுடைய பிசினஸ் பத்தி ப்ரோமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணாலும் அது எல்லாமே வேஸ்ட் தான். ஏன்னா சம்பந்தமே இல்லாத ஆட்கள் கிட்ட போயிட்டு உங்களுடைய பிசினஸ்க்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பி இன் தி இன்டர்நெட். இது ஒரு இன்டர்நெட் ஏரா. நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி கட்டாயமா அது இன்டர்நெட்ல இருந்தே ஆகணும். உங்களுடைய பிசினஸ் இன்டர்நெட்ல இல்ல அப்படின்னா நீங்க சஸ்டெயின் பண்றது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்க பிசினஸ்க்கு கண்டிப்பா ஒரு வெப்சைட் இருந்தே ஆகணும். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க போய் ஒரு வெப்சைட்டை உட்கார்ந்து கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. வெப்சைட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான விலையிலேயே டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கான ஆட்கள் இப்ப அவைலபிளா இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கொடுத்தாலே அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல மாதிரி என்கிட்ட செலவு பண்றதுக்கெல்லாம் காசு இல்ல, பட்ஜெட் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாலயாவது உங்க பிசினஸ்க்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியால அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நீங்க காசுலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அது ஃப்ரீ தான். அதுல நீங்க பண்ற பிசினஸ் பத்தி கான்டென்ட் கிரியேட் பண்றது மூலமா உங்க பிசினஸ் பத்தின அவேர்னஸ் மக்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு அப்படிங்கிறது சுத்தி இருக்கிற மக்களுக்கு தெரியும். இதன் மூலமா ஒரு சில கஸ்டமர்ஸை உங்களால ரீச் பண்ணவும் முடியும். இது கூடவே இன்னும் ஒரு சில கிரியேட்டிவான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் காசே செலவு பண்ணாம உங்க பிசினஸ்க்கான லீட்ஸை சோஷியல் மீடியால இருந்தே உங்களால எடுக்க முடியும். அப்படி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், அதை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத என்னோட மார்க்கெட்டிங் வித்அவுட் ஸ்பெண்டிங் மணி கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. MADI50 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ்ல 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப 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 அண்டர் ரேட்டடான ஒரு ஸ்ட்ராட்டஜி, கொலாபரேட் வித் அதர் லோக்கல் பிசினஸஸ். நீங்க பிசினஸ் நடத்துற இடத்தை சுத்தி இருக்கிற மத்த குட்டி குட்டி ஸ்மால் பிசினஸஸோட கொலாபரேட் பண்ணுங்க. உங்களுடைய காம்படிட்டர் கிட்ட போயிட்டு நீங்க கொலாபரேட் பண்ணணும்னு நான் சொல்லல. உங்களுடைய ஏரியாவிலேயே உங்களுடைய ஊர்லயே மத்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற பிசினஸஸும் இருக்கும் இல்லையா, அவங்களோட போய் கொலாபரேட் பண்ணுங்க. உங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க கடையை பத்தி ப்ரோமோட் பண்ணுங்க. அவங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட உங்க கடையை பத்தி ப்ரோமோட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு உங்க ரெண்டு கடைக்கும் மாத்தி மாத்தி நீங்க டிஸ்கவுண்ட் கூப்பன் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். உங்க கடையில பொருள் வாங்குறவங்களுக்கு அந்த கடையோட டிஸ்கவுண்ட் கூப்பன், அந்த கடையில பொருள் வாங்குறவங்களுக்கு உங்க கடையோட டிஸ்கவுண்ட் கூப்பன், இந்த மாதிரிலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க ஏரியாவில் இருக்கிற மத்த லோக்கல் பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க மெயின்டைன் பண்ணாலே போதும். உங்களுக்கும் லாபம், அவருக்கும் லாபம். இட்ஸ் a win-win situation for both. இதை ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த தப்புமே இல்லை. ஸோ தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலமா உங்களால புது கஸ்டமர்ஸ் நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ண முடியும். இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா யாரு அப்படின்னா சோஷியல் மீடியால ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர் பேஸை வச்சிருக்கிறவங்க. அவங்க சொல்ற ஒரு விஷயத்தை நம்பி ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ வாங்குற அளவுக்கு ஃபேன் பேஸை வச்சிருக்கிறவங்க. முந்திலாம் சினிமா ஸ்டார்ஸ், கிரிக்கெட்டர்ஸை வச்சு தான் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ இந்த சோஷியல் மீடியா ஏரால இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு தான் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க ப்ரொமோஷன் பண்றதுக்கு நிறைய காசு கேட்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போறதுக்கு பதிலா மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது 5000 ஃபாலோவர்ஸ் ஆர் 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸை தேடி பிடிங்க. அவங்க மூலமா உங்களுடைய பிசினஸை ப்ரோமோட் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுடைய ஏரியாவிலயோ ஆர் உங்களுடைய ஊர்லயோ நடக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுங்க. அது ஏதாவது ஒரு திருவிழாவா இருக்கலாம், காலேஜ் ஈவெண்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு முக்கியமான நாளா இருக்கலாம், இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரே ஒரு கிரைட்டீரியா தான், இந்த ஈவெண்ட்டுக்கு அதிகமான மக்கள் கூடணும், உங்களுடைய ஏரியாவிலயோ ஆர் ஊர்லயோ இருக்கிற மக்கள். இதன் மூலமா உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் பத்தின அவேர்னஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். மார்க்கெட்டிங்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங் எது அப்படின்னா அது வேர்ட் ஆஃப் மவுத் தான். அதாவது உங்ககிட்ட இருந்து பொருள் வாங்கின ஒரு கஸ்டமர் உங்க கடையை பத்தி அவருக்கு தெரிஞ்ச மத்தவங்க கிட்ட பாசிட்டிவா சொல்றது. எல்லா கஸ்டமர்ஸுமே சொல்ல மாட்டாங்க, பட் ஆனா ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா நீங்க சொல்ல வைக்கலாம். அதுதான் ரெஃபரல் மார்க்கெட்டிங். உங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க எங்க கடையை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கஸ்டமரை ஃபாலோ அப் பண்றதுக்கும் மானிட்டர் பண்றதுக்கும் அவருக்குன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவா ஒரு கூப்பன் கோட் மாதிரி நீங்க கொடுக்கலாம். அதை அவங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி உங்க கடையில வந்து வாங்குவாங்க. இதை வச்சு நீங்க இதை ட்ராக் பண்ணலாம். இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங்க வெறும் உங்களுடைய கஸ்டமர்ஸோட மட்டும் நிறுத்தாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், உங்க கடையில வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் கிட்டையும் நீங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் நீங்க புது கஸ்டமர்ஸை ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட மார்க்கெட்டிங் வித்அவுட் ஸ்பெண்டிங் மணி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கமெண்ட்ஸ்லயும் பின் பண்ணியிருக்கேன். MADI50 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ்ல
50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிசினஸ் பண்ணிட்டு வர உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.